ஆனால் நீங்கள் வந்து போன எலெக்ஷனில் கடந்த எலெக்ஷன் எதுக்குண்ணே ஓட்டு போட்டீங்க? நான் விஜயாந்தில் ஸ்ரீரன். யாருக்கு போட்டீங்க? விஜயாந்துக்கு போட்டேன் போன எலெக்ஷனில். இப்போ நடந்து முடிஞ்சதில்ல. இப்போ வந்து நான் விஜயாந்த் கட்சிக்காரு ஆகி போட்டு கல்யாணி கோட்டை ஓட்டிட்டு விஜயாந்த் வந்து கல்யாணிக்கு ஓட்டு போட்டேன். யாருக்கு போட்டீங்க? விஜயகாந்துக்கு. சீமானுக்கு போடலையா? ஐயோ சீமானு போட்டான்னு. சரி சரி. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. நான் வந்து சீமான் வந்து 2-3 வருஷமா வந்து தெரியும். மகாராஷ்டிரம் வந்து எங்களை வந்து நல்ல மராத்து பேசினாரு. சரி சரி. நல்லா வந்து மக்கள் வந்து கூடி போச்சு. சரி. அது அந்த அழகு வந்து எதுக்குண்ணே சீமானுக்கு ஓட்டு போட்டீங்க? அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு எதுக்கு ஓட்டு போட்டீங்க அதை சொல்லுங்க. அது என்ன விஷயம்னு எனக்கு புரிய மாட்டேன். படிக்க தெரியாது எனக்கு. பரவாயில்ல. இல்லை நீ உங்களுக்கு மட்டும் தான் படிக்கிறது தெரியாதுன்னு இன்னைக்கு ஓட்டு போட்டு மக்களுக்கு பாதி வரைக்கும் படிக்க தெரியாது தான். படிக்க தெரியாது அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது அரசியலுக்கு தெரியாது தான். சேமான வந்து வந்தாக்கா எல்லா வழியும் செய்யறேன்ட்டு இங்கே வந்து எதுக்கு நாங்கள் 2-3 வருஷமா வரை எடுத்துன்னு வந்தாங்க. தெரியும். ஆமாம். நாங்கள் கோமரம். நீங்கள் எந்த பூத்துனே உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்? உங்களுக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஏட்டுங்களா? அவங்க விற்கிறண்டு பாண்டி இடத்துல தெரியும். இது நாங்கள் வந்து இங்கே திருவிழா நாங்கள் வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு கஞ்சனூர் இதில் வரேன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? கஞ்சனூர். ஆமாம். ரைட்டு. ஓகே. சரி. ரைட்டு. அப்போ இந்த தடவை வந்து நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டிருக்கீங்க. நான் சீமான் தான் ஓட்டு போட்டேன். சரி. ஓகே. தப்பு இல்லை, ஒன்றும் இல்லைண்ணே. என்னுடைய புரிதல் எப்படின்னாக்கி இன்னைக்கு விஜய்ங்கிற வந்து ஒரு கார்பரேட் மாஃபியா. சரிங்களா? அவர் ஒரு நடிகர். சரிங்களா? சீமான் வந்து நம்ம எப்படி பண்ண முடியாது. சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர். அவருக்கு நம்ம வழி தெரியும், பனை பொருளாதார தெரியும், எல்லாமே தெரியும், பொதுமக்களுடைய சரிங்களா வழி தெரியும் அவருக்கு. அதனால நீங்கள் போட்டிருக்கீங்க. உங்களை 100 பாராட்டுருக்கேன். ஆனால் இந்த மரமே வந்து ஏறினாரு சொன்னார். சரி, சீமான் அவர்களே ஏறினாரு. ஆனால் இந்த வழி வந்து விஜய்க்கு தெரியுமானே? தெரியாது. அப்ப அந்த மாதிரிப்பட்ட விஜயை தான் சிஎம் ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப மக்கள் எந்த அளவு முட்டாளா இருப்பாங்கன்னே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாடு பசங்க வந்து சரி, ஒன்றும் பரவாயில்லண்ணே. நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. நீங்க மனசாட்சி நாம் தமிழர் கட்சிக்கே ஓட்டு போடுங்க. நானும் அவங்கள தான் போட்டேன். நமக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? தேவை. கண்டிப்பா மறந்துடாது. சரி. நாம வந்து அவர் வந்து எங்க மேடல இருந்து பேசுறா பாரு. கண்டிப்பா அது போதனே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வழி தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட முடியும். நமக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில அதிகாரம் கிடையாது. கண்டிப்பா என்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து விஜய் நடிக்க வருவாங்களா இல்ல விஜய் வருவான்னா? விஜய் வர மாட்டாரு. எங்களுக்கு தெய்வத்தை கும்பிடுற மாதிரி அவரு 2 வருஷம் வந்தாரு. கண்டிப்பா அங்கேயும் வந்தாரு, இங்கேயும் வந்தாரு. சரிண்ணே. அப்படி தொடர்ந்து போடுங்க. யாருன்னு சொன்னானே நீங்க உங்க மனசு உறுதியா இருங்க. நாம் தான் கூட தொடர்ந்து ஓட்டு போட்டுருங்க. மாறாதுங்கண்ணே. சரி. என் பேர் புஷ்பராஜ். சரி. ஓகே. என் ஆலமணி பால் கருப்பாரு சரி. நூத்து மாதிரி பட்டாம புஷ்பராணி. நான் வந்து என்னோட வாழ்க்கை அப்படி போடணும். சரி. என்ன மக்கள் வந்து பிரிச்சு போட்டாங்க பாரு. மக்கள் வந்து சிந்திக்க திறனாம இருக்கிறாங்க. எனக்கு டாஸ்மார்க்ல குடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு சிந்தனை இல்லாம ஒரு குரூப் இருக்கிறாங்க. என்ன ஒரு குரூப் பாத்தீங்கன்னாக்கி பட போதையில இருக்கு, சினிமா போதையில இருக்கிறாங்க. சினிமா பார்த்துக்கிட்டு சினிமா நடிக்கிறவன் தான் அவன் தலைவன் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு குரூப் பாத்தீங்கன்னாக்கி வந்து திமுகவில் ஓட்டு மாறாது. அந்த மாதிரி ஒரு கும்பல் ஒன்றும் தெரியல உனக்கு. என்ன ஒரு கும்பல் அதிமுக. உலகம் வந்து இந்த உலகத்தை வந்து ஓட்டினா தான் பயிர். கரெக்ட். சரி. ஆமா. ஓட்டுனாக்கா கரம்பு. கண்டிப்பா அது தெரியுமா? அவனுக்கும் மக்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இல்லை. ஆமா. இது இந்த மரம் யாருனா தான் வந்து வரும். பாருங்க மக்களே, அவர் சொல்றாரு பாருங்க, பனைமரத்து சொல்றாரு பாருங்க. இந்த பனைமரத்தினுடைய அருமை என்ன தெரியுமா மக்களே? பாருங்க, இந்த பனைமரம் காட்டில் இருந்து நான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து எடுக்கிறேன். ரைட்டுங்களா? அண்ணன் பாவப்பட்டவர். அவரு படிப்பறிவு இல்லாமல் இருந்தாலும் யார் யாரெல்லாம் இந்த திமுக அதிமுக அந்த டிவிகே, அதாவது திமுகவுடைய பினாமி தான் டிவிகே. திமுக டிவிகே பனைமரம் தான் சோறு போடுதுன்னு சொல்றாங்க பாருங்க. உண்மை. நாறு இதெல்லாம் பனங்கிழங்கு, உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பனங்கள்ளு, சாறு.
நீங்களாம் சார்ந்து இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு இது ஒரு வாழ் உரிமையை கொடுத்து உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக்குனாய்க்கு வந்து பிழைக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இது கல் எல்லாம் தடையை நீக்கிக்கிட்டு உங்களுக்கு வாழ்வுரிமை கொடுத்தா உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும், நீங்க வாழ்ந்துக்கிடுவீங்க. சொன்னாராம் கல்லுக்காடை நீக்கிட்டு கல்லுக்காடை விட போறாரு அவர். எப்படி விடுவார் அவர்? அது போய் அவர் சொன்னது போயின்னு அவர் 100 பொய் சொல்லி தான் வந்திருக்காரு. அவருக்கு பின்னாடி அவர் இயக்குறது வந்து கார்பரேட் மாஃபியா லாட்ரி மாற்றின்னு இருக்கிறாங்களா, அந்த கும்பல் தான், அந்த திருட்டு லாட்ரி பண்ணுறக்கூட கும்பல் தான். விஜய்க்கு எதுவுமே தெரியாதுண்ணா. விஜய்க்கு தெரிஞ்சது நடிகர் தான். அவர் விஜய்க்கு தெரியும், அவருக்கு சிஎம் ஆகணும் ஆசை. மற்றபடி இது உங்களுக்கு நல்ல செய்யறது எனக்கு நல்ல செய்யறது அந்த எதுவுமே கிடையாது. எந்த ஆசை வந்தாலும் சரிங்க பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு நீ ஒத்தாசி பண்ணா சரி தான் கண்டிப்பா. ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்களே, அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த ஒரே கட்சி கண்டிப்பா இல்ல உங்களுக்கு ஒத்தாசை நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்க கூடவே நிற்போம் சரிங்களா, நாங்க நிற்போம், கவலைப்படாதுங்க. நீங்க மனந்தளராம இந்த தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கும் சரிங்களா. மனந்தளராதுங்க, நாங்க கூடவே நிற்போம் உங்க கூட. அவரை வந்து எல்லாரும் நானு என்னொன்னு பாத்தீங்கன்னா நொங்கு இருக்குது, எவ்வளவு உடம்புக்கு நல்லது பாத்தீங்களா, ஆரோக்கியமானது. இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சுகருக்கு நல்லது, நல்ல மருந்து, சுகருக்கு, கேன்சருக்கு. இன்னும் உனக்கு இடத்துல அதானே பணமாரத்துல இன்னும் கெடுத்துல உனக்கு ரொம்ப நல்லதுண்ணா. உடம்பு வைரம் போல ஆக்கி வைக்கும், வைரம் போல ஆக்கி வைக்கும் உடம்ப. நீ ஒரு பணமா சப்பி ஒரு சுட்டு சப்பாரு வேவிச்சு துணிப்பாரு, என்ன பாவு குச்சி பாரு. ஆமா, கற்கண்டு தயார் செய்யலாம், கற்கண்டை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், கருப்படி ரெடி பண்ணலாம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் சரிங்களா. பதநீர் நம்ம கொடுக்கலாம், கல் உடம்புக்கு நல்லது, கேன்சரை இல்லாமாக்கும், சுகர் பேஷண்ட் நல்ல மருந்து, மக்கா வந்து கிட்னிக்கு நல்லது மருந்து. ஆமா, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது கல்லுல. இந்த மாதிரிப்பட்ட நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு மருந்தை பார்த்தீங்கன்னா வந்து கல் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான அரசியலமைப்பு சட்டமே சொல்லுதுனே, கல்லுல அவ்வளவு நல்ல மருந்து இருக்குது சரிங்களா. அப்போ இந்த இலுமினாட்டி டிவிக்கே அது என்ன ஒண்ணு தப்பு, ஒவ்வொரு கம்யூனிட்டியை வந்து சகர் தண்ணி போட்டுறோம். ஆமா, அது தப்பு. நம்ம வந்து ஆட்சி வந்தா நம்ம வந்து இது பண்ணணும், இறக்கி நம்ம இன்னும் ஆகாய சொட்டுது நம்மளுக்கு கண்டிப்பா ஆகாயம். ஆமா, அந்த உண்மையை தான் நம்ம போராடணும். கண்டிப்பா கண்டிப்பா, கலப்படம் இல்லாம இருந்தாக்க நம்ம நல்லது. அதான் சொல்றேன், ஆகாய சொட்டு நம்மளுக்கு உயிணும். அதான் பாருங்க மக்களே, ஒரு பனை உழைப்பாளி பார்த்துட்டு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துருந்தாய்க்கு வந்து கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. எங்களுக்கு அவர் தான் ஒரு நல்ல ஒரு தலைவராக இருந்திருப்பாரு. நிறைய கல் மாநாடு நடந்தது, அவர் நிறைய எங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு, நாங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கிறோம், எங்கள் ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கோம்னு சொல்கிறாரு. பாருங்க, இந்த விஜய்க்கும் திமுகவுக்கும் அதிமுகவும் நம்பி நீங்கள் ஓட்டு போட்டு பழையபடி நீங்கள் ஏமாந்து போய்கிட்டே இருக்கிறீங்க. மாட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி வந்து ஏமாற்றமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த விஜய் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் கும்பல், இந்த ஏழை விவசாயிக்கு வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா உங்க பேர் என்னன்னா புஷ்பராஜ், அவங்களுக்கு பற்பட்ட இந்த மரமேற மக்களுக்கு வந்து எந்த ஒரு வாழ் உரிமையும் இருக்க போறது கிடையாது. எனக்கு இவங்க நீங்க வந்து பரிதாபப்படாதுங்க, அவங்களுக்கு வந்து வாழ் உரிமையை கொடுத்துட்டே அவங்களே வந்து பணமரம் வந்து ஒரு மிஷின் வச்சு கூட நீங்க இது பண்ணிக்கலாம். மிஷின் கொடுத்து கூட யாரும் இங்க வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவாங்களே, இது உடம்புக்கு அவங்களே ஏறுவோம்னு சொல்றாங்க சரிங்களா. பாருங்க, ஒரு மிஷின் இருந்தால் கூட மிஷின் வச்சு ஏறுறாங்க இன்னைக்கு சரிங்களா. அதனால் அவங்கள வந்து இவ்வளோ படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் இருந்ததுனால தான் நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அதை நினைச்சு மறந்துடுறாங்க நீங்கள் மக்களே சரிங்களா. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் படிப்பறிவு தேவை தான். நானே படிப்பறிவு உள்ளவன், எனக்கே பணியாரம் தெரியுங்க. நான் வந்து எனக்கே பணியாரம் தெரியும், நானே பணியாருவேன் சரிங்களா. அதனால் இன்னைக்கு இந்த இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சி விட்டால் எந்த கட்சியும் கிடையாதுங்க தயவுசெய்து சரிங்களா. ஒரு விவசாயியே சொல்கிறாங்க, விவசாய ஆதங்கத்தை சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க எவ்வளோ கருத்தை சொல்கிறாங்க. இதெல்லாம் விஜய் செய்வாரா? விஜய்க்கு வந்து நடிகன், அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது. அவர் முன்னால நிற்கிறாரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்பரேட் இயக்குது. கார்பரேட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எண்ணமே பணமரத்தை நாசமாக்கணும், இயற்கை விவசாயத்தை நாசமாக்கணும் சரிங்களா, இயற்கை பொருளாதாரம் நாசமாக்கணும். அவங்க கார்பரேட் மாஃபியா கும்பல் பார்த்தீங்கன்னாக்கி இந்த கேடுகட்ட இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் கொண்டு வரணும், கேடுகட்ட அந்த ஐடி கம்பெனிலாம் கொண்டு வரணும். ஐடி கம்பெனி இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி இருக்க போதாதா? இருக்க கம்பெனி அதை வச்சு நீங்கள் வந்து முன்னேறிக்கலாமே. அப்போ இயற்கை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வந்து அது ஃபார்ம் லேண்டாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து விவசாயம் இருக்கலாம், அதுக்கு முன்னுரிமை கொடுத்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு கொள்கையாக வச்சு ஓட்டு போட்டிருக்கலாம். நீங்க வந்து பாருங்க, நமக்கு பிடிச்சி ஓட்டே போடலை. இவிஎம் மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடிச்சு உடைய அந்த ஓட்டுகள் எல்லாம் வேட்டையாடிக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. எனக்கு நிறைய நான் பேட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் அதிகமாக நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள ஓட்டெல்லாம் வந்து திருடி இருக்காங்க நான் நினைக்கிறேன், இவிஎம் மிஷினை வச்சுட்டு சரிங்களா.
இதனால வந்து நிறைய நான் பேட்டி எடுக்கிறேன் பார்த்துருங்க. அதனால் மக்களே நீங்கள் வந்து மறந்துடாதுங்க சரிங்களா. நான் அந்த பேட்டி ரொம்ப போயிட்டு இருக்குது, நான் அதோட முடிச்சுக்கிட்றேன். நன்றி சார், ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஆ